ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மேக்ஸில் 10th மேக்ஸில் செகண்ட் சாப்டரில் செகண்ட் யூனிட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபியோட கண்டினியூஷன். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபி ஃபார்முலா அதை வச்சு நம்ம எப்படி டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, nth டேர்ம் பேசிக் பார்த்தோம். ஏ வச்சு ஏனா என்ன, டினா என்ன, இப்போ நம்ம டேர்ம்ஸ்னால் என்ன, இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சம்ஸ் வாங்க ஈஸியாக புரியும். இதில் வந்து எப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம் ஆஃப் தி கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் த டேர்ம்ஸ் கொடுத்து நம்மளை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த சீக்வன்ஸ் ஏபியோட நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படிலாம் நம்ம பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் சம்லேருந்து ஏபிலேருந்து எடுத்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏபியில் சம் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம கிளியராக இருக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஃபோர் கான்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 28 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் 4 ஸ்கொயர் ஆஃப் தி கான்சிக்யூட்டிவ் இந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 276 இது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி 4 நம்பர்ஸ். ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின். இல்லை என்ன கேட்குறாங்க, 4 நம்பர்ஸ். நம்ம ஏபின்னா என்னது நம்ம சொல்லுவோம், போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு 4 நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டிஃப்ரென்ஸ்லாம் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அதுதான் வந்து ஏபி. டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் அது என்னது ஏபி. ஓகேங்களா, இப்போ இந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு ஒரு கொடுத்துருக்காங்கல்ல, இப்படின்னா என்ன, கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ், ஒரு நம்பர் இருக்குது, 1 3 5 7 இப்படி போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்னது, 1. இது எல்லோட டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ், 2. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 போகுதுங்களா. எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. இது பேர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். எதுவும் ஒன்று நம்பர்ஸ் வந்து அது வந்து ஒரே மாதிரி இன்க்ரீஸ் பை 4 or 5 எது வந்து அது பேர் என்ன கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ், இதில் வந்து 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எடுக்கணும், அந்த டேர்ம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் டி, ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த சம்க்கு இல்லை, ஜென்ரலாக ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி இப்படி எடுக்கணும். இதுவே இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த டேர்ம் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏ மைனஸ் 3D ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 3D இப்படி எடுக்கணும். சரிங்களா, 3 கான்சிக்யூட்டிவ்னு கொடுத்துருந்தா ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. இதோட டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எடுக்கணும், ஏ மைனஸ் டி ஏ மைனஸ் 3D ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 3D. இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டிஃப்ரென்ஸ் எப்படி, காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னா 2D இருக்கும். சரிங்களா, இதோட காமன் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டி. சரிங்களா, டியாக இருக்கணும். இப்போ சம்ஸ்க்கு போகலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் 3. ஆனால் இந்த கொஸ்டினில் எதை பேஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம்னா சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ். ஏன்னா கொஸ்டினில் வந்து சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. இதே 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன எடுத்திருப்போம், இதை தான் நம்ம எடுத்துருந்துருப்போம். இதில் வந்து சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் கொடுத்துருக்கனால நம்ம இதை தான் எடுக்க போகிறோம். சரிங்களா, அப்படி நான் சொல்லிக் கொடுக்க நீங்கள் அப்படியே பார்த்துட்டே எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க 28. நம்ம இப்போ என்ன எடுக்கணும், ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படும், அதில் ஏடியும் தேவைப்படும். அந்த ஏடி கண்டுபிடிச்சிட்டோன்னா ஏ கண்டுபிடிக்கணும், அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சிட்டா நம்ம அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ மைனஸ் டி ஏ மைனஸ் 3D. இதில் வந்து 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா,
இதில் நமக்கு என்ன தேவை? a + 3d. இப்போ இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இதில் நமக்கு என்ன தேவை? a தேவை, d தேவை. ஒன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 4 நம்பர்ஸை நம்ம இதுதான் ஆன்சர். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 4 தான் நமக்கு ஆன்சர். சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் போடலாம். சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர் 28. அப்போ இதோட சம் இதுதான் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம். கரெக்டுங்களா? a - 3d, a - d, a + d, a + 3d. இதுதான் வந்து 4 கான்சிக்யூட்டிவ். இதோட சம்முன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். a - 3d + a - d ப்ளஸ் a + d ப்ளஸ்ன்னு ஏன் போட்டிருக்கேன்? ஏன்னா கொஸ்டினில் வந்து சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து a + 3d. சரிங்களா? இதோட சம் பாருங்கள். இப்போ நான் சம்முன்னு ஏன் போட்டிருக்கேன்னு புரியுதுங்களா? ஏன்னா கொஸ்டினில் வந்து சம்முன்னு சொன்னனால இதை ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆட் பண்ணிட்டேன். இது அதோட அடிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இதை ஆட் பண்ணிங்கன்னா அதோட சம் என்னவா கொடுத்துருக்காங்க? 28 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இப்போ நான் இதை ஆட் பண்ண போகிறேன். எத்தனை ஏ இருக்க பாருங்கள்? 1 2 3 4. அப்போ நான் 4a போட்டுக்கலாங்களா? 4a. சரிங்களா? இப்போ இது -d இருக்குது, இது +d இருக்குது. மைனஸ் ப்ளஸ் நான் கேன்சல் பண்ணிக்கலாங்களா? இதையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போ -d இங்கே +d இருக்குது. இதையும் கூட நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4a = 28. ஈஸியாக வந்துருச்சிங்களா? ரொம்ப சிம்பிள். இது நம்ம கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிள். அப்போ a எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ். அப்போ என்னோட a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? d கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் படிங்க. சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் ஆஃப் த டேர்ம்ஸ். அப்போ இதோட ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அது என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ என்ன பண்ணணும்னா நான் இது சம்மோட இது ஈச் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஈச் டேர்ம் இப்போ இது நான் சம்முன்னு கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே என்ன சொன்னீங்க? இதோட ஸ்கொயர் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும்னா a - 3d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சம்முன்னு சொன்னால் சம் ஆஃப் தேர் ஸ்கொயர். அப்போ சம் ஆஃப் தேர் ஸ்கொயர். அப்போ எல்லா டேர்முமே நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக எதாச்சும் போட்டுடலாம் இந்த சம். ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ஸ்லோவாக சொல்லி கொடுக்கணும்? உங்களுக்கு கான்செப்ட் புரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது என் ஆன்சர் என்னதுங்க? இதோட வேல்யூ என்னது? 276. இப்போ இது தெரியும் இல்லைங்க, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² + 2ab. இதே a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² + b² - 2ab. அதுதான். இப்போ a² என்ன எப்படி எழுதலாம்? -2ab. அப்போ 6d² வருமா? ப்ளஸ் d². கரெக்டுங்களா? a² - 2ab. சாரி, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? a² - 2ab போது 2 × 3 6 6ad ப்ளஸ் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9d². கரெக்டுங்களா? இப்போ இது என்னது? இங்கே ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸை நான் இங்கே போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், a² - 2ad. இங்கே 3 இல்லை, இங்கே 3 இருக்கனால 3 × 2 6 மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். d² ப்ளஸ் இதை நான் எப்படி பண்ணலாம்? நான் அப்படியே கீழே கண்டினியூ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. a² ப்ளஸ் 2ad ப்ளஸ் d² ப்ளஸ் இப்போ இதோட ஸ்கொயர் என்ன வரும்? a² ப்ளஸ் 6ad² ப்ளஸ் 9d² = 276. இப்போ பாருங்கள் என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்போ ஏ பார்த்தீங்கன்னா ஏக்கு முன்னாடி எல்லாமே பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடலாமா? எத்தனை a² இருக்குது? 1 2 3 4 இருக்குங்களா? அப்போ 4a². 4a². அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இதெல்லாம் கேன்சல் ஆக முடியுன்றதை பார்க்கலாங்களா? இங்கே -6ad இருக்குது,
மேக்ஸிமம் இந்த பெருசாக இருக்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிற மாதிரியே இருக்கும். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் சிலஸ்லாம். இப்போ வந்து -6 இது கேன்சல் ஆக முடியுதான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். -6AD இருக்குது. அப்போ இங்கே எங்கன்னா +6AD இங்கே நான் ஸ்கொயர் போட்டிருக்கேன், சாரி இது கிடையாது. இங்கே எங்கன்னா +6AD, அப்போ இதுவும் நமக்கு கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2AD இருக்குது. அப்போ இங்கே வேறு இது கேன்சல். இங்கே பாருங்கள் -2AD இருக்குது, இங்கே ப்ளஸ். அப்போ இதுவும் கூட நமக்கு கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? இப்போ ஏ முடிச்சாச்சு, இந்த ஏடி வரதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம D² பார்க்கலாம். D² பாருங்கள், இங்கே 9D² இருக்குது. இங்கே இங்கே எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, சைன்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? இது 9, இது 1 இங்கே இருக்கும். எதுவுமே இல்லைன்னா இது முன்னாடி 1 இருந்தால் 1D² தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ 9 + 1 10, இங்கே ஒரு 1D² இருக்குது. 11 + 9 20 + 20D² ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? 276. என்ன கொடுத்துருக்காங்க? 276. இப்போ நம்ம ஏ வந்து இப்போ ஏவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமா? ஏவோட வேல்யூ என்னது? நமக்கு 7 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா? இப்போ இங்கே 4 × 7² ப்ளஸ் நமக்கு தேவை டி. இதை சப்ஸ்டியூட் பண்ண டி கிடச்சிடுமா? 20D² = 276. அப்போ 4 × 7 7 49. இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். 276. இப்போ 49 × 4 நான் சைடில் நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 196. ஓகேங்களா? அப்போ 20D² = 276. இதோட மல்டிப்ளிகேஷன் என்ன வந்துச்சு? எனக்கு 196 வந்திருக்கு. இது அப்படி இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடுங்களா? இப்போ 1 மைனஸ் பண்ணுங்கள், என்ன வருது? இப்போ 20D² = புரில கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பக்கத்தில் வந்து பண்ணி பாருங்கள். 276 196 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்ன்றது பண்ணி பாருங்கள். 80 வருங்களா? அப்போ 80. சரிங்களா? இப்போ D² = 80/20. இது இங்கே இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் போது கீழே வந்து டிவைட் ஆகிடுங்களா? இது கேன்சல் ஆகி இது வந்து எத்தனை டைம்ஸு? 4 டைம்ஸ். அப்போ D² = 4. நான் இதுக்கு ரூட் எடுத்தால் D = √4. அப்போ நான் ரூட் எடுத்து இருக்கும்போது +or -2. இப்போ எனக்கு என்ன? ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 7 தானே? ஏவோட வேல்யூ 7. டியோட வேல்யூ +or -2. சரிங்களா? ரூட்டில் வந்து +or. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? எனக்கு தேவை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சம 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்னது அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு? a - 3d, a - d, a + d, a + 3d. இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் a 7 மைனஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் a = 7 போடுறேன், d = 2ன்னு போடுறேன். சரிங்களா? அப்போ எனக்கு 7 வந்திருக்கு. சரி, இங்கே போடுறேன். அப்போ ஏவோட வேல்யூ 7. சரி, ஓகே. இப்போ ஏவோட வேல்யூ நான் 7ம் டியோட வேல்யூ 2ம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன? எனக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 - 3 × 2 6. ஏவோட வேல்யூ 7 - 2. 7 + 2 7 3 7 + 6 என்ன வந்திருக்குங்க? 1 5 9 13. இதுதான் இப்போ நமக்கு ஏபி கண்டுபிடிச்சாச்சுங்களா? 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 4 டேர்ம்ஸ் ஏபியோட டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது நமக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம்? இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது? 4 இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இது ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்ம ஆன்சர். Okay student, thank you.